தம்பி ராமமூர்த்தி ராமசாமி அது கிராமத்து மொழிகளில் நையாண்டியா ஊதி தள்ளியிருக்காரு. முதல்ல அடிச்சான்னு பார்க்கல, பெண்கள்லாம் ஆளுகளாம், ஆண்கள்லாம் மாடுகளாம். இப்பதான் அப்படி சொல்ல முடியாது, தொலைச்சி விடுவாங்க, தொலைச்சி. ஆனா நல்ல ரொம்ப தெளிவா ரொம்ப பக்குவமா சொல்லியிருக்காரு சில விஷயங்களை. எங்க எனக்கு வருத்தம் விளங்காம இருந்ததுன்னா அது திருக்குறள் தான், சொல்லக்கூடாதுங்க. ஆமா, திருக்குறள் விளக்க பெறணும், கொடுக்கணும். கொஞ்சம் எங்கேயாவது 1-2 சொற்கள் உங்களுக்கு விளங்கலை அப்படின்னா திரும்ப நீங்கள் படிக்கலாம். இங்கே இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால் திருக்குறளை போய் அப்படி சொல்லிக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் மன சங்கடம் தான் அது. திருக்குறளை விளங்கலை, எதுவும் பேசல விளங்கலைன்னா திருக்குறள் அப்படின்னு சொன்னால் ஐயோ அது பழிச்சொல்லா போகிறது. வேண்டாம், தயவுசெய்து அதை மட்டும் நான் உதவி எடுத்துக்கிறேன், தள்ளிடுறேன். அந்த வாரத்திலேருந்து அதை தள்ளிடுறேன். ஏன்னா சிலருக்கு மனசுக்குள்ள அதே காயம் ஏற்படுத்தும். மற்றபடி நல்லா பேசினார், அருமையாக பேசியிருக்கார். அது பேச்சில் குறை ஒரு குறையும் இல்லை. இதுதான் கொஞ்சம் நிறுவனம் எனக்கு, அதை ஒரு எடுத்துட்டேன். அப்போ இது 2 பேருமே சரியாகவே தொடங்கிட்டாங்க, அருமையாக தொடங்கிட்டாங்க. இப்போ இவர் பேச்சுக்கு என்னத்தை சொல்ல போகிறாங்க, திருமதி பிரேமா ஹரிசங்கர். கம்பீரமான நமது நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எழுந்தார். ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறதுனால மதுரைக்கு ஒரு நிமிஷம் போவோம். போயிட்டு அங்கே புராதன காலத்தில் இருந்த ஒரு சின்ன குடும்பத்தை எடுத்துக்கோம். சின்ன குடும்பம் இல்லை, அது ரொம்ப பெரிய குடும்பம். என்ன உதாரணம் எடுக்கிறோம்னா, இப்போ மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு ஒரு பெரிய சிலை உண்டு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்ணகி சாதிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சிலை வச்சாங்க. கோவலன் என்ன பண்ணாரு, மாதவி கிட்ட போய் பல வருடங்கள் இருந்து வந்தார், பெரும் பொருளை எழுந்து சாதனை பண்ணார். அதனால கண்ணகிக்கு அங்க பெரிய சிலை ஏற்பட்டது. சரி, உலகத்தின் அடுத்த பகுதிக்கு போய் உதாரணம் தேட வேண்டாம், இங்க நம்ம கொலம்பஸ் தமிழ் சங்கத்திலேயே உதாரணம் பார்க்கலாம் சார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இங்க பாருங்க, செயற்குழுவிலேருந்து இருக்கிற இந்த கொலம்பஸ் தமிழ்ச்சங்க செயற்குழு இருக்கிற ஆண்கள் அனைவரையும் பாருங்க, அழகா மடிப்பு கரையாம வெண்டை வேட்டி கட்டி, நல்ல மேட்ச் ஷர்ட் போட்டு, அப்புறம் உள்ள தெரியாமலும் புலி நகம் வச்ச மைனர் செயின் போட்டு ரொம்ப அழகா அப்படியே படிமானமா வந்து நிற்கிறாங்க. சரி, இவங்களோட அங்கங்க நின்று அப்பப்போ ஒரு ஷோ கான்செப்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படியே கேமராவை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள வைங்க. அங்க ஒரு மனைவி இருப்பார், 1-2 குழந்தைகள் இருக்கும். அந்த மனைவியும் ப்ரோக்ராமுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அவசரமா குளிப்பாட்டி, அங்க குத்துது இங்க குத்துது, இந்தியன் ட்ரெஸ் போட மாட்டேன் கத்துவாங்க. அவங்களுக்கு இந்தியன் ட்ரெஸ்ஸை அப்படி தாஜா பண்ணி போட்டு விட்டு, அப்புறம் இவங்களுக்கு கடகடன்னு குளிச்சு கட்டி பழக்கம் இல்லாத அந்த புடவை எடுத்து கட்டி, அப்புறம் மடமடன்னு படி இறங்கி வந்து, அப்புறம் வெளியில் எட்டி பாவாங்க ஸ்னோ இருக்கா இல்லையா. ஸ்னோ இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய மண்டை மாதிரி ஸ்னோ பூட்ஸு அவங்களும் போட்டுக்கணும், குழந்தைகளுக்கும் போட்டு விடணும். போட்டு விட்டுட்டு காரில் ஏறி பெல்ட்டை போட்டு, அப்புறம் இவங்க பின்னாடி சத்தம் வந்துட்டே இருக்கும், சண்டை வந்துட்டே இருக்கும். முழுமுழுன்னு எதையோ ஒன்று ஸ்லோகம் சொல்லிட்டு கிருஷ்ணாராமான்னு வந்து அரங்கத்தில் ஃபயர் லைனில் டோருக்கு பக்கத்தில் இருக்குவாங்க. காரை நிறுத்திட்டு கடை குழந்தைங்க வெளியில் எடுத்து உங்களை கொண்டாந்து உள்ளே உடைச்சிட்டு, அப்புறம் ஐயாக்குன்னு கேசரி கீசரி ஏதாவது கடலை எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அதை திருட்டு ஓடி போய் பூட்லேருந்து அதை எடுத்து கிட்டு உள்ளே கொண்டு அதையும் கிச்சனில் வச்சுட்டு, இந்த பசங்களை ஒரு விஷயம் பார்த்துக்கிங்க, நான் ஃபயர் லைனில் நிறுத்திருக்கேன் காரை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அடிச்சுட்டு ஓடி போய் அந்த ஃபயர் லைன்லேருந்து ஒழுங்காக பார்க் பண்ணிட்டு உள்ளே ஓடி வருவாங்க. ஐயா வந்து என்ன பண்ணிட்டு பாருங்க, நின்றால் ராஜா நடந்தால் ராஜாவை ராஜா அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் தெரியுங்களா டிவியில், தமிழ் டிவியில். அது மாதிரி அழுங்காமல் நின்றுட்டுருப்பார்.
அப்புறம் இந்த அம்மா வந்து உட்காந்து ஷூவை மாட்டி வேற ஷூ போட்டுப்பாங்க. அப்போ உடனே மெதுவாக நிதானமாக போவாங்க அவர்கிட்ட. ஏன்னா இவர் சாதிப்பவர். அதிகமாக நீ எப்பவும் நிதானமே தான் இருப்பாரு, நிதானத்தை தவறவே மாட்டார். நிதானமாக போய் அம்மா கிட்ட போய் ஏன் லேட்டு அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரு. ஏன்னா அதிகமாக பேச மாட்டார். இவர் சாதிச்சிட்டார்ல, அந்த கேள்வியிலேருந்து ஒரு பதில் இருக்கு அடங்கி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாதிச்சிட்டார்ல, ப்ரோக்ராம்க்கு டயத்துக்கு வந்துட்டார்ல, அம்மா லேட்டு, அதை சொல்லாமல் சொல்லி நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு கேட்பார். சரி, அதை விடுங்க, புராதன உதாரணமும் வேண்டாம், கொலம்பஸ் தமிழ்ச்சங்கமும் வேண்டாம். ஒரு சராசரி இந்திய குடும்பம், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்திய குடும்பம் எடுத்துக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் 3 கார் இருக்கும். வகைக்கு ஒரு வாகனம் வச்சிருப்பாரு ஐயா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4x4 இருக்கும், அப்புறம் ஒரு செடான் இருக்கும், ஒரு மினி வேன் இருக்கும், எல்லாம் வச்சிருப்பாரு. அப்புறம் இந்த செய்தித்தாளில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பாரு. மஞ்சள்னு ஒரு டபுள் சீட்டர் நின்றுட்டு இருக்கும். உடனே இது வாங்கலாமா அப்படின்னு மனைவி கிட்ட போய் கேட்பாரு. என்னங்க இதுக்கு வேற மாதம் டாலர் ஆகிடும், வேண்டாம், ஆல்ரெடி இருக்கே 3 கார், அதையும் யாருமே யூஸ் பண்ணாமல் தானே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே அவர் ஆயுதத்தை எடுப்பார். என்னம்மா நீ, இந்த வீட்டின் சக்தி நீ, துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லாத கண் விழிப்பே சக்தி, அன்பு கலந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, தீம்பழம் தன்னில் சுவையே சக்தி அப்படின்னு பாடி ஆக்கிரமிப்புகளின் உச்சக்கட்டமான மூளை செலவை செய்து அந்த 5வது காரை வாங்கிடுவார். வாங்கிட்டு டிரைவரில் நிறுத்திருப்பாரு. 2 நாள் கழிச்சு அம்மா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பார்த்தா அது டிரைவர் நின்றுட்டு இவர் பக்கத்தில் இருந்து அதை தொட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இதை விடுங்க, கார் கதை வேற, எலக்ட்ரானிக்ஸ் கடை எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் மைக்ரோ சென்டர் இருக்கு, பெஸ்ட் பாய் இருக்கு. 2க்கும் போனாங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போன மாதிரி அப்படியே நின்று பார்த்துருவாங்க. ஸோ அதில் இருக்கிறது எல்சிடி டிவி என்ன, அந்த கேபிள் இந்த கேபிள் எல்லாத்தையும் வாங்கி வருவாங்க. வாங்கி வந்து அந்த கார்லேயே எப்படி வச்சுருவாங்க, பல வருடங்கள் அது கார்லேயே கிடக்கும், உள்ள கூட வராது வீட்டில். ஸோ இந்த நினைச்சது சாதிப்பாங்க. எதுக்கு இத்தனை கேபிள் வாங்குறீங்க, எதுக்கு இத்தனை எல்சிடி டிவி, எதுக்கு இத்தனை டிவி வேணும் வீட்டில், 1 2 2 பார்த்தா அதான் இல்லைம்மா வீடு எக்ஸசைஸ் ரூம் ஒன்று வேணும் அப்படின்னா, ஆனால் உள்ள எக்ஸசைஸ் ரூம் வரவே வராது, உள்ள காருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நினைச்சது சாதிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி, இந்திய குடும்பங்கள் தான் இப்படி இருக்கு, அமெரிக்க குடும்பம் எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டா என் கூட பணிபுரியும் ஒரு பெண் வந்து அதே துறையில் பணிபுரியும் இன்னொரு அமெரிக்க ஆணை டேட்டிங் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அலுவலகம் முடிஞ்சு 2 பேரும் போவாங்க, 1 2 ட்ரிங்க்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெண்மணி எங்கள் எல்லாத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எனக்கு குழந்தை பிறக்கும். அப்போ உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. ஏன்னா பெண் வந்து குழந்தை பிறக்க போகிறது செய்தி தெரிஞ்ச உடனே கிடுகிடு ஆஃபீஸ் முடிச்சுட்டு தினமும் வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் இவர் பழக்கத்தை மாற்றிக்கவே இல்லை. இவர் மட்டும் தினமும் அந்த ஹாப்பி அவருக்கு போவார். நண்பர்களுடன் போய் அவருக்கு வேண்டிய 1 or 2 ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே இருப்பார். ஸோ வாழ்க்கையை ஆக்சுவலாக அனுபவித்து தெரிஞ்சவர்கள் ஆண்கள் தான். ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனை. நினைத்ததை சாதிப்பதுங்கிறது வாழ்க்கையை அனுபவிப்பது என்ற ஒரு போட்டுகள் நிஜமாக அடங்கியது. அப்புறம் கடைசி இன்னொன்று சொல்கிறேன்னா, நம்ம எதிர்க்க கட்சி அன்பர் ராமமூர்த்தி வந்து இங்கே சொன்னார், மாடுகளை பெண்களை ஆடுகளாக உருவகப்படுத்தி பேசினார். ஸோ ஆட்டுக்கு என்ன சார், அந்த ஆடுன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம், ஒரே ஒரு வார்த்தை தான் சார் ஞாபகம் வந்தது, பலியாடு. என்ன பண்ணுவாங்க, பலியாட்டை நல்லா அலங்காரம் பண்ணி கொட்டெல்லாம் வச்சு அதுக்கு மேலே துணியெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் டமால் விட்டுடுவாங்க. ஸோ இந்த பலியாடுகளை வெட்டுறவங்க யார் பார்த்தீங்கன்னா முக்காசி ஆண்களாக தான் இருப்பாங்க. ஸோ பெண்கள் எப்பவுமே ஆண்களுக்கு விட்டுக் கொடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். அது இருக்கக்கூடாது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். பலியாடுகள், பெண்கள் பலியாடுகளா இருக்காங்க. நீங்க என்னமோ நினைச்சதான் அவங்க சாதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆண்கள் தான் நினைச்சதை சாதிச்சு பெண்களை ஆடுகளா நினைச்சு வெட்டி போடுறாங்க. ஆனால் பலியாடுகள் தான் ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை வச்சு முடிச்சுட்டாங்க. அப்புறம் நினைச்சது எது வேணாலும் சரி வாங்கி போட்டுறது. போகிற இடத்துல கேட்கவா வேணாம், இது இருக்குதான்னு கேட்கணும், இது நமக்கு தேவையானு கேட்கணும். அதெல்லாம் கிடையாது. நான் பார்க்குறது ஒன்று பிடிச்சிச்சுன்னா உடனே வாங்கி அது காரில் போட்டுறது. அதுவும் தெரியக்கூடாது, வீட்டுக்கு தெரியக்கூடாது.
அப்போ அந்த பயமும் இருக்கு. பார்த்தீங்களா, வீட்டுக்கு பயமும் இருக்கு, வாங்கியும் போட்டுறாரு. வாங்கினீங்கள அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்ல, காசுக்கு பிடிச்ச கேடு எப்போ இவ்வளோ வருத்தம் இருக்கும். ஆக வாங்குவதில் சரி அடக்கிறதுல சரி ஆண்கள் தான் சாதிக்கிறாங்க அப்படின்னு 2 விஷயத்த அடிச்சிட்டாரு அவங்க. இல்லை இங்கே தெரிந்த பேச்சாளர்களாக இங்கே இருக்காங்க, தெரிந்த பேச்சாளர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு யாருக்கு பதில் சொல்றது? இவங்களுக்கு கமலக்கண்ணன் பெரிய அழுவாரா? வாங்க, நல்ல பேரா இருக்கு. இந்த சித்திரை திருநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் நண்பர்களுக்கும், சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவராக வந்தமைந்திருக்கும் பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கும் வணக்கம். ஐயா, நம்மள மாதிரி மதுரை பக்கத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு தனி தைரியம் உண்டு. மதுரைக்கு நடுவுல இருந்து மீனாட்சி ஆட்சி செய்யறான்னு சொல்லுவோம். ஆமா, அது மாதிரி நம்ம வீடுகள்லையும் மீனாட்சி ஆட்சி தான் அப்படி சொல்றதுல தயக்கப்பட மாட்டோம், சொல்றது இல்லை, கூச்சப்படுறது இல்லை. ஏன்னா அது நடந்து